கரெக்ட் டயத்துக்கு போயே ஆகணும்னு பின்னாடி நான் வாரனா இல்லையான்னு கூட பார்க்காம ஆளுக்கு முன்னாடி என்ன விட்டு போட்டு கிளம்பிட்டாங்க. இவன் மட்டும் தான் இப்படி போறான் போல இருக்குன்னு நினைச்சேன். அங்க போய் பார்த்தா ஊரே அப்படிதான் ஓடுது. இன்னைக்கு எல்லாரும் இப்படி ஓடுறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஈஸ்டர் ஹண்ட் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. இதுக்காக நிறைய கேம் வச்சிருந்தாங்க. லெமன் அண்ட் ஸ்பூன் கேம் மாதிரி இங்க பாருங்க எக் அண்ட் ஸ்பூன் கேம். இதுல என் பையன் வின் ஆனானா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. கேமை முடிச்சுட்டு அங்கேருந்து ஐஸ்கிரீம் ட்ரக்கில் ஒரு ஸ்னோ கோன் வாங்கிட்டு அவங்க அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ஒரு ஃபீலிங்கையும் போட்டுட்டு அங்கேருந்த பபிள்ஸை ஒன்று எடுத்துக்கிட்டு எக்கு கண்டு நடக்க போகிற இடத்துக்கு கிளம்பி போயாச்சு. ஆட்டுன்னு சொன்னது தான் மாயம். அங்கேருந்த குழந்தைங்க எல்லாரும் என்ன ஸ்பீடில் விழுந்துடுச்சு ஓடுறாங்கன்னு பாருங்களேன். என்ன நடக்குதுன்னா எக்கு மாதிரி கலர் கலராக பிளாஸ்டிக்கில் எக் இருக்கும். அதை இந்த ஏரியா ஃபுல்லாக ஒளிச்சு வச்சுருக்காங்க. அதை போய் குழந்தைங்க கண்டுபிடிச்சி எடுக்கணும். மறைச்சு வச்சிருந்த எக் எல்லாத்தையும் குழந்தைங்க 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சி பக்கெட்டை நிரப்பிட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஈஸ்டர் டைம்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இந்த எக் எல்லாத்தையும் புல்லுலெல்லாம் மறைச்சு வச்சுட்டு குழந்தைங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க வைக்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கேம். நாங்கெல்லாம் கண்ணை முடிக்கிட்டு உரியடிக்கிற கேம்லையும் கலந்துக்குவோம், இந்த மாதிரி எக்கு கண்ட்லையும் கலந்துக்குவோம்.